So next topic is propagation of errors. So நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அதான் பேசியிருந்தோம் அந்த டாபிக். propagation of errors தான் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த errors ரெப்ரசென்ட் பண்ற சில ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தோம். ஒரு 6 சப் டாபிக்ஸ் வச்சிங்களா. So next topic is propagation of errors. So what is mean by propagation? Transmit ஒரு சேஞ்ச் ஆகுது, ஐ மீன் அந்த சேஞ்ச் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன். அப்போ மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஓவர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு வச்சுங்க. 4 ப்ராப்பர்ட்டின்னு தாண்டி 4 ரிசல்ட்னு வச்சுங்க. 4 ரிசல்ட்ஸ் தான். அந்த 4 ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாக்கா வில் பி சால்விங் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் அடிஷன் or subtraction, absolute errors are added. அவ்வளவுதான். Okay, in case of addition or subtraction, absolute errors are added. Okay, this is the result. So நம்ம ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, consider 2 quantities. One is said to be A. A has a correct reading of A plus minus delta E. அதாவது ஆக்சுவலாக சில கேஸ் வந்து அந்த A அப்படின்றது வந்து A பார் தான் மீன் பண்ணுறாங்க. சிம்பிளி A அப்படின்றது வந்து மீன் வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த பாரை வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல A அப்படின்றது மீன் வேல்யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து கரெக்ட் ரீடிங் ஆஃப் B அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் B plus or minus delta D. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, Z அப்படின்ற ஒரு நியூ குவான்டிட்டி வந்து, ஐ மீன் Z is a quantity which depends upon A and B வச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து ஆட் அப் ஆகுது அப்படின்னாக்கா, சிம்பிளி இன் கேஸ் ஆஃப் அடிஷன் your values are added. In case of addition your values are added, actual values are added. But error value என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, it is simply added. அதான் இங்க என்ன கொடுத்துருக்கோம், absolute values are said to be added அப்படின்னு கொடுத்துருக்கோம். So that is a base idea. இது வந்து in case of addition. இப்போ same Z in the form of subtracted form அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the individual values are subtracted, but also that respective error values are said to be what, added. இதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம்னா, கம்பைண்டா இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் கம்பைண்டா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம். That is absolute errors are simply what, added அப்படின்றது. அப்போ in case அந்த individual values வந்து respective operations தான் execute ஆகுது. So this is in case of addition, this is in case of subtraction. But overall என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, they are simply what, added. So next second rule is in case of multiplication or division. So in case of multiplication or division, that is in absolute error மாதிரி இங்க என்ன பாத்தீங்கன்னா, it is relative errors are added. So this is a statement for in case of multiplication and division. Okay, so இதே மாதிரி வந்து சேம் correct reading of A and B வந்து given அப்படின்னாக்கா, Z depends upon A and B. Okay, in the form of AB அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what about the delta Z value? The delta Z value is said to be, that is, it is simply delta A by A plus delta B by B. What about the relative error of Z அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be in this form, it will be added. So அதான் வந்து இதுக்கான மீனிங். That is in case of first வந்து என்னது, multiplication. Okay, so next பார்த்தீங்கன்னா, Z in the form of A by B. Okay, this is in the case of division. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the same delta Z by Z is also nothing but what,
delta A by A and then delta B by B. அங்க என்ன ஆகும்? It will be added. So whatever it is, multiplication or division, the factors are said to be what? Added. The third rule நீங்க ஞாபகம் வச்சுங்க. Powers of the quantity will be multiplied. Okay. For example, z equal to a to the power n. A has a power. That quantity has a power. இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, that is delta z by z is nothing but n times of delta a by a. Okay, a by a. இப்போ வந்து combined formula பாருங்க, that is the operation, that is both multiplication and division involve ஆகும்போது எப்படி இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. Okay, so that is z equal to ab by c. ab by c. இப்போ ab by c அப்படின்னும் போது இங்க என்ன ஆகும் பாருங்க, delta z by z is said to be delta a by a plus delta b by b plus delta c by c. Okay, whatever it is, இது ரெண்டு மல்டிப்ளைக்கான இந்த ரூல் யூஸ் பண்ணுங்க. ரிலேட்டிவ் வேரியன்ஸ் ஆடட். டிவிஷனுக்கும் என்ன ரூல்? ரிலேட்டிவ் வேரியன்ஸ் ஆடட். c வந்து டிவைட் ஆகுது, பட் என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது. இப்போ இதிலே நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டியை சேர்க்கிறேன். a to the power p, b to the power q, c to the power r. இந்த ஃபார்ம்லயும் பவர்ஸ் இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி தேர்ட் ரூல், பவர் ஷுட் பி வாட்? மல்டிப்ளை. அப்ப a க்கு முன்னாடி இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா p, b க்கு முன்னாடி என்ன வரும் பாத்தீங்கன்னா q, c க்கு முன்னாடி என்ன வரும் பாத்தீங்கன்னா சிம்பிளி r. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நீங்க மோஸ்டா அந்த 4 லாஜிக் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு நம்ம சம்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே, கவனிங்க. எரர்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two resistors of resistance. First one of resistance 100 plus or minus 3 ohms. Second one of resistance 150 plus or minus 2 ohms. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டருடைய ஆக்சுவல் வேல்யூ பிளஸ் என்ன இருக்கு, எரர் வேல்யூ. அதே மாதிரி ரெண்டு ரெசிஸ்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, if these two resistors are connected in series, okay, what will be the resultant resistance, that is R of S அப்படின்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ரெண்டு ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ட் பண்றீங்க. உங்களுக்கு தெரியும் பேசிக்கா 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. two resistors are connected in series அப்படினாக்கா what will be the equivalent or resultant resistance? அது ஓகே, of course greater than. What kind of operation will be that? That is R1 plus R2. So R of S is said to be simply R1 plus R2. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இது ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆக்சுவல் வேல்யூ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, R1 உடைய இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சிம்பிளி 100 இருக்கு பாருங்க இந்த ரிசல்ட். அதே மாதிரி R2 உடைய இந்த வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி 150. What will be the result? 250 ohms கண்டுபிடிச்சாச்சு. பட் எரர் வேல்யூ டெல்டா ஆர் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப டெல்டா ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன ஆபரேஷன் ஆக்சுவலா? வாட் கைண்ட் ஆஃப் ஆபரேஷன்? நோ அடிஷன். இப்போ ஒரு 4 ரூல் பார்த்திருந்தோம்ல, ரூல் 1, ரூல் 2, ரூல் 3. அக்கார்டிங் டு ரூல் 1, whether in case of addition or subtraction or absolute errors are added. So இங்க absolute error என்னன்னு பாத்தீங்கன்னா, this is delta r1. இப்படிதானே, delta r1 plus delta r2. அப்ப delta r1 அப்படின்றது இங்க 3, இங்க delta r2ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2. So the result will be 5 ohms. அப்ப therefore correct reading is said to be CR. Correct reading is said to be, that is R of S plus or minus delta R of S. அப்ப R of S வந்து உங்களுக்கு தெரியும், it is 250. இங்க plus or minus என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 5. பிராக்கெட்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஓம். So this is their answer. அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள் வேரியேஷன் தான், ஜஸ்ட் அந்த ஃபார்மட் எப்படி நீங்க ஆப்ரேட் பண்றதுன்றது தெரியும். So next problem பாருங்க. That is two different temperature scales are there. I mean temperature, two different points வந்து temperature வந்து மெஷர் பண்ணிருக்காங்க. ஒரு சிஸ்டம் ஒண்ணுல ரொம்ப சிம்பிளா எடுத்துங்க. ஒரு காஃபின்னு வச்சுங்க.
காஃபின்னு வச்சுக்கோங்களேன். காஃபி வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த பாலை கொட்டி சம்திங் வச்சிருக்கீங்க. அப்போ அதோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸாக இருக்கு. அதில் எரர் இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளேம் ஆன் பண்ண என்ன ஆகுனாக்கா ஹீட் அப் ஆகுதா, மீன்ஸ் வாட், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 டிகிரி செல்சியஸாக ரைஸ் ஆயிருக்கான். இப்போ எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு? வாட் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்? தட் இஸ் அ கொஸ்டின். சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டெல்டா தான். தட் இஸ் what is operation அப்படின்னு பார்த்தீங்கன்னா what kind of operation? It is difference operation, that is subtraction. That is delta நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். that is T2 minus of what? T1. அப்போ இது சப்ராக்டட் ஃபார்ம்ல இருக்கா? அப்போ டெல்டா ஆக்சுவலா அதை நீங்க வந்து நான் இங்க ஆல்ரெடி நம்ம நிறைய டெல்டா யூஸ் பண்ணுவோம், அதனால நான் இப்படி உங்களுக்கு எடுத்துக்கிறேன். T dash கன்வீனியன்ஸ் சேஞ்ச் அப்படின்னு புரிஞ்சுங்க. T dash அப்படின்னாக்கா சேஞ்ச் அப்படின்னு புரிஞ்சுங்க. அப்போ T dash நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி T2 is said to be 50 minus 20. What will be the result? 30 degrees Celsius. T dash வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அங்க கரெக்ட் ரீடிங்க்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா T dash வேணும், delta T dash வேணும். What is delta T dash அப்படின்னு பாத்தீங்கன்னா so according to rule 1, whether in case of addition or subtraction relative errors are absolute errors are added. அவ்வளவுதான். அப்போ delta T1 plus delta T2. So what is delta T1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 0.5 plus this is 0.5 and this is said to be 1 degree Celsius. So therefore correct reading is said to be T dash plus delta T dash. Okay. அப்போ sorry plus or minus. That is T dash plus or minus delta T dash. What is T dash அப்படின்னு பார்த்தீங்கன்னா according to our result it is 30 degree Celsius. That is 30 plus or minus 1 the whole bracket போட்டு degree Celsius. அவ்வளவுதான் ஆன்சர். டவுட் இருக்கா? So next the third case of problem பாருங்க. That is there is a conductor. Okay, there is a conductor. இந்த கனெக்டர்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா பொட்டன்ஷியல் சப்ளை பண்றாங்க. அதனால பொட்டன்ஷியல் எவ்வளவு சப்ளை பண்றாங்கன்னா இட் இஸ் 100 வோல்ட். அதுல எரர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 பிளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட் இருக்கு. இது இந்த 5 வோல்ட்டோட இம்பாக்ட்னால எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதுல எரர் எவ்வளவு இருக்கு? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா இந்த கண்டக்டர் ஆஃபர் பண்ற ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்ம வந்து கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் இது எங்க இருந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. சூப்பர், ஓம்ஸ் லா. அப்ப according to Ohm's law V equal to I times of what? R. நமக்கு என்ன வேணும் இப்ப ஆக்சுவலா? R தான் வேணும். அப்ப R equal to V divided by I. இது என்ன ஆபரேஷன்? இங்க ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்த்தோம், இங்க என்ன இருக்கு? டிஃபரன்ஸ், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். இங்க என்ன ஆபரேஷன்? டிவிஷன். வாட் இஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா இத கண்டுபிடிச்சிடலாம். அதனால R என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் R? It is V by I. V வந்து என்னது? 100 divided by 10. It is simply 10. What is the unit? Ohm. Super. கண்டுபிடிச்சாச்சு. பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெல்டா வேணும். இது என்ன ஆபரேஷன் இது? டிவிஷன். According to rule 3 relative errors are added. அப்போ it is delta R by R equal to it is delta V by V plus delta I by I. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா that is what is delta V? 5. What is the V? 100. What is delta I? 0.2 by 10. Now just for our convenience இதை எப்படி எழுதிக்கலாமா? ரைட்டா? இப்போ பேஸ் காமனா இருந்தா பவர்ஸ் ஐ மீன் numerators add ஆயிடும். ஓகேவா? that is you will be getting the result as 7 by 100, that is delta R by R. ஓகேவா? so from this நமக்கு என்ன வேணும்? delta R தானே வேணும். அப்ப இந்த R நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா it will be multiplied. அப்போ 7 divided by 100, what is the value for R? 10. அப்போ இந்த 0 வந்து கேன்சல் ஆயிடும். what is the value for delta R now? 0.7 watt. Ohm. We have found the result. முடிஞ்சா இப்போ நம்ம அட்லாஸ் என்ன எழுதணும் பாத்தீங்கன்னா correct reading is said to be it is R plus or minus delta R. It is
r ஓட வேல்யூ என்னது 10. so it is 10 plus or minus 0.7 bracket போடுங்க. கம்பைலர் என்ன யூனிட் எழுதணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ பார்த்த மூணு ஆபரேஷன்ஸ் பார்த்துறோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன். மூணு ஆபரேஷன்ஸ் எப்படி அந்த ரூலை வந்து ஆக்சஸ் பண்றதுன்னு தெரியும். நாலாவதா டிவிஷன் போடுவோம் சீக்கிரம் ஃபாஸ்டா. அதிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a sphere. அந்த ஸ்பியரை வந்து நம்ம என்ன பண்ணாங்கனாக்கா மெஷர் பண்ணியிருக்கோம் சம்திங். அந்த ஸ்பியரோட குவான்டிட்டிஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். அதில் ரேடியஸை எவ்வளோ எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் பை 2% ஆஃப் எரர். இப்போ ரேடியஸ் 2% இருந்தால் வால்யூமில் எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் ஃபார்மில் கொடுத்துருக்க எரர் ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் வாட், சிம்பிளி டெல்டா ஆர் பை ஆர் இன்டூ 100. ஏன்னா பர்சன்டேஜ் எரர் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிடும். அப்போ சிம்பிளி டெல்டா ஆர் பை ஆர் இன்டூ 100 அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா they are asking about delta v by v. ஓகே, ஸோ அங்கே ஒரு கீவேர்ட் வேற கொடுத்துருக்காங்க, இட் இஸ் நத்திங் பட் வாட், sphere. What is the formula for volume of the sphere with so of course தெரியும் உங்களுக்கு, it is nothing but simply v equal to, it is simply 4/3 pi times of r cube அப்படின்னு தெரியும். இப்போ அதுல 4/3 and then pi constant neglect பண்ணிடுங்க, என்ன கேன்சல் பண்ணா neglect பண்ணுங்க. அப்போ v is equals to r cube மட்டும்தான். ஓகே, r cube மட்டும்தான். அப்போ டெல்டா v by v ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ரூல் 4 மொத்தம் எத்தனை ரூல் பார்த்தோம், 1 is for addition and subtraction, multiplication and division, so that is rule 3. so according to rule 3 a quantity has some factor called what, power. அப்ப என்ன ஆகும், ரிலேட்டிவ் எரர் வந்து பவர் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். அப்ப இங்க இருக்க பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3. அப்போ 3 times of delta r by r. இது in case of relative error. பர்சன்டேஜ் எரர் இருந்தா இங்க என்ன ஆகணும், ஆக்சுவலா 100 மல்டிப்ளை ஆகியிருக்கணும், 100 மல்டிப்ளை ஆகியிருக்கணும். ஸோ ஓகேவா? அப்போ ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2%. அக்கார்டிங் டு தி given question வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டருக்கு பதிலாக இருக்கு 2% இருக்கு. ஸோ அப்போ 3 into 2% is said to be what, அவ்வளவுதான். வால்யூம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் எரர் இருக்கா, 6% கண்டுபிடிச்சாச்சு. அப்படி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சிமிலர் ப்ராப்ளம் தான், சேம் கைண்ட் ஆஃப் ஆபரேஷன். இங்க ஒரு குவாண்டிட்டி மட்டும் வச்சதுனால நான் பேசிக்கா இருக்கட்டும்னு அப்படியே எடுத்துட்டேன். இப்போ இங்க வாங்க, பெண்டுலம் இஸ் தேர். ஓகே, பெண்டுலம் இஸ் தேர். அந்த பெண்டுலமோடைய லென்த், அப்புறம் அது மூவ்மெண்ட், டைம் பீரியட், அப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, 3 ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இப்போ அந்த லென்த்லயும் டைம் பீரியட்லயும் வந்து there are 1 and 2 3% of errors are there. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is delta l by l into 100 and this is delta t by t into 100. they are asking about what, delta g by g into 100 உடைய வேல்யூ என்னன்னு தான் கேக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், this is a known போட முடியும். so time period of the pendulum is said to be 2 pi times root of l by g. ரைட்டா, படிச்சிருப்பீங்க. ரைட்டா, இந்த ஃபார்முலா எடுத்துங்க, இதுல இந்த ஃபேக்டர் வந்து விட்டுருங்க, நெக்லெக்ட் எரர் பண்ணிட்டா. அப்போ t is nothing but l to the power half g to the power what, half. இது என்ன கைண்ட் ஆஃப் ஆபரேஷன், அதாவது ஸ்கொயர் ரூட் அதை விட்டுருங்க, பவர் ஆயிடுச்சு. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஆபரேஷன் இஸ் திஸ், l by g என்ன ஆபரேஷன், டிவிஷன். அக்கார்டிங் டு ரூல் 2 as well as ரூல் என்னது 3 ரெண்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். டிவிஷன் இருந்தா ரிலேட்டிவ் எரர்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா ஆடட், ரிலேட்டிவ் எரர்ஸ் ஆர் ஆடட், அப்புறம் அந்த பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டெல்டா t by t into 100 is nothing but 1/2 times of delta l by l into 100 plus 1/2 times of delta g into g into 100. sorry, delta g by g into 100. so according to our case வாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை முன்னாடியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்களேன், கஷ்டம் இன்னும் ஈஸியா இருக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னாக்கா it is nothing but l to the power half divided by t. again for further convenience we can also replace this equation by what, squaring on both side போட்டுக்கலாமா. அப்ப இந்த half cancel t க்கு என்ன வந்துரும்,
ஸ்கொயர் ரூட் வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க இந்த மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி எழுதினா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is delta g by g into 100 is nothing but delta l by l into 100 plus இந்த பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 times of delta t by t into 100. So delta l by l into 100 ஓட ரிசல்ட் என்ன? 1%, simply 1%. அதே மாதிரி 2 into இங்க பாத்தீங்கன்னாக்கா 3%. So it is 3 2s are 6, 6 plus 1 will be 7%. அவ்வளவுதான். So we have found the result as what? 7%. முடிஞ்சு. 2023 ல கேட்டாங்க இதே மாடல் எக்ஸாக்ட்டா நீட் 23 ல நீட் 23 ல 21 சாரி 21 ல வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு 2 இயர்ஸ் வந்து கண்டினியூஸ் 2 இயர்ஸ்ல அந்த ரிப்பீட்டட் வச்சாங்க பாத்தீங்களா, தட் இஸ் அந்த கோவிட் பீரியட்ல வந்து அதே மாதிரி ஏதோ சம் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கும்போது செகண்ட் டைம் ரீரீட் கண்டக்ட் பண்ணாங்கல்ல, அதை எழுதாதவங்களுக்கு அப்போ பாத்தீங்கன்னா இதே மாடல் எக்ஸாக்டா திரும்ப வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் பீரியட் பேஸ் பண்ணி பெண்டுலம்ல வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படியே அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. திஸ் இஸ் கிவன் என்ன கம்பைன்டு வே. எப்படின்னா 4 குவான்டிட்டி இருக்கு, 4மே வேற வேற பவர்ல இருக்கு. இந்த எக்ஸ் ஓட எரர் கேட்கறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் எல்லாமே வந்து மல்டிபிளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் பவர், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஆஸ் வெல் அஸ் என்னது என்னதான் ரிலேட்டிவ் வேரியஸ், அந்த பவர் வந்து என்ன ஆயிடும் முன்னாடி மல்டிப்ளை ஆயிடும். அப்போ டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்டூ 100 இஸ் சிம்பிளி 2 times ஆஃப் டெல்டா ஏ பை ஏ இன்டூ 100 பிளஸ் 3 times ஆஃப் டெல்டா பி பை பி இன்டூ 100 பிளஸ் 1 தானே இதோட பவர். ஸோ 1 times ஆஃப் டெல்டா சி பை சி இன்டூ 100 and then இங்க பவர் வந்து என்னது 1/2 half. So it is simply 1/2 times of delta d by d into 100. Okay வா, இதுல delta a by a க்கு வந்து 4 3 2 and 1%. So 2 into 4%. Okay, plus 3 into 3% plus 1 into 2% plus 1/2 into 1%. So this is 8, 9, 2. So 11 plus 8 will be 19.5. இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் எரர் உங்களுக்கு வருது? 19.5% of error. Okay, 19.5% of error. So this question is from NEET 2013. ஓகேவா, 2013. இந்த क्वेश्चन வந்து 21. பாத்துங்க, எல்லாமே previous year models தான். So எரர்ல இருந்து எல்லா மாடலும் clear, அவ்வளவுதான். There is no other models in errors. ஏதாவது டவுட் இருக்கா? ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டெப்பை ரீப்ளேஸ் பண்ணனா, இந்த ஸ்டெப் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். வர இப்படிதானே இருந்தது. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ஆஃப் கேன்சல் ஆயிடும், ஸ்கொயர் ஆஃப் கேன்சல் ஆயிடும். அப்ப t க்கு என்ன ஆகும்? So you'll be getting the result as g equal to l by t square. வேற ஏதாவது டவுட் இருக்கா? காப்பி பண்ணுங்க.